கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா, இன்டர்நெட்டுக்கு முன்னாடி, இன்டர்நெட்டுக்கு அப்புறம் அப்படின்னு இருந்துச்சு. கொரோனாக்கு அப்புறம் கோவிடுக்கு முன்னாடி அண்ட் கோவிடுக்கு பின்னாடி அப்படின்னு மாறிடுச்சு. 2022ல வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட் படி குளோபல் லெவலில் ஹியூமன்ஸோட டிப்ரெஷனாக இருக்கட்டும் இல்லை ஆங்ஸைட்டியாக இருக்கட்டும் ரெண்டுமே 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாக்டர் டெட்ரோஸ் என்ன சொல்கிறாப்புலன்னு பார்த்தீங்கன்னா, த இன்ஃபர்மேஷன் வி ஹேவ் நவ் அபவுட் த இம்பேக்ட் ஆஃப் COVID-19 ஆன் த வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் இஸ் ஜஸ்ட் த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது COVID-19க்கு அப்புறம் உலகத்தில் இருக்கிற ஹியூமனோட மென்டல் ஹெல்த் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா, ஒரு பானை ஃபுல்லாக சோறு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரே ஒரு பருக்கையை எடுத்துகிட்டு பார்க்குற மாதிரி தான் அந்த இன்ஃபர்மேஷன் உள்ள நிறைய இருக்குது. அண்ட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2022லேயே இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணுங்க, இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. உங்கள் வாழ்க்கை COVID-19க்கு அப்புறமா நாசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி யூர் ரைட். ப்ரீ கோவிடுக்கும் போஸ்ட் கோவிடுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? உங்கள் வாழ்க்கை நாசமாக போனதுக்கு காரணம் நீங்கள் தானா? அண்ட் நீங்கள் இப்போ 20s இருந்தீங்கன்னா COVID-19 உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை தான் அதிகமாக பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ரோல் அவுட் இன் டு த வீடியோ. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்து போனது? கொரோனா வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. இப்போது 20s பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த்து தான் COVID-19 அதிகமாக பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அது ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பேசிக்காகவே நம்ம ஒரு டைம் டேபிளில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். காலையில் எந்திரிக்கிறது, பல்லு தேய்ச்சி குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு காலேஜுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ இல்லை ஸ்கூலுக்கோ போகிறது, அங்கே போயிட்டு அசைன்மெண்ட் இருந்துச்சுன்னா இல்லை டாஸ்க் இருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறது, இல்லை டீச்சர்கிட்ட திட்டு வாங்கி அடி வாங்கணுன்னாலோ அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றது, வீட்டுக்கு வந்த உடனே டியூஷனுக்கு போகிறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வெளியே ஊர் சுற்ற போகிறதோ வாட் எவர் இட் இஸ். அதை முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு விட்டத்தை பார்த்து படுத்து தூங்கிட்டு திரும்பவும் காலையில் எழுந்திரிச்சு அதே ரொட்டீனை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ரோ இப்பயுமே நான் அதே ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கரெக்டு தான். பட் நடுவில் ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, அவன் தான் பெரிய சம்பவம் பார்த்து விட்டு போயிட்டான். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ப்ரீ கோவிடுக்கு முன்னாடி நம்ம என்ன தான் ஒரே ரொட்டீனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும் அது மேலேயா இருக்கட்டும் இல்லை லைஃப் மேலேயா இருக்கட்டும், ஓவரால் லைஃப் மேலேயா இருக்கட்டும், நம்மளுக்கு அவ்வளோவா பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. பிகாஸ் வி டிடன்ட் ஹேவ் டைம் ஃபார் இட் ஆர் வி டிடன்ட் கேர் மச் அபவுட் த அன்வான்டட் தாட்ஸ். நமக்கு வேலை பார்க்குறதுக்கும் சோஷியலைஸ் ஆகிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுற்றுறதுக்குமே டைம் சரியாக போயிடுச்சு. இந்த தொண வாய்ஸ் எல்லாம் அப்போ அவ்வளோவா கேட்காது. அப்போ தான் இந்த லாக்டவுன் அப்படிங்கிறது ஒரு பஞ்சு மிட்டாயை எடுத்துகிட்டு நம்ம பிரெயின் கிட்ட கொடுக்குது. தட்ஸ் கால்ட் ஐசோலேஷன், ஃப்ரீ டைம் அண்ட் ஃப்ரீடம். பேசிக்கலி நம்ம பிரெயின் ஒரு குரங்கு மாதிரி ஒரு இடத்துல நிற்க மாட்டான், ஒரு பேச்சை கேட்க மாட்டான், நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுவான். ஊரு விட்டு ஊடு கண்ட விட்ட கண்டன் தாவர மாதிரி எதையாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட இந்தாப்பா ஃப்ரீ டைமு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அவன் சும்மா இருப்பானா? அவன் கம்பேரிசனு நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லிட்டு மைண்டை போட்டு உழப்பி விட்டுருவான். பேசிக்காகவே ரொம்ப வருஷமாக மனுஷங்க அவங்களுடைய பிரெயினை ஒர்க்குக்காக இருக்கட்டும் இல்லை சோஷியலைஸ் பண்ணுறது இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது இல்லை ரிலேட்டிவ்ஸ் கூட பழகிறது, இந்த மாதிரி விஷயத்தில் லிங்க் பண்ணி வச்சுருந்தாங்க. வி வேர் ஆல் கனெக்டட் டு ஈச் அதர் இன் ரியாலிட்டி. எக்ஸசிவான இன்ஃபர்மேஷனும் கிடையாது அண்ட் ஓவர் லோன்லினஸும் கிடையாது. லாக்டவுன் வந்தப்போ இந்த பேட்டர்ன் பிரேக் ஆனதுனாலையும் அண்ட் ரொம்ப நாளாக ஓரமாக படுக்க போட்டிருந்த ஆபத்து பேண்டமிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தட்டி எழுப்பி, இங்கே பொறுப்பா இனிமேலாம் நீ சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம், ஊருக்குள்ளே கொரோனா வைரஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறங்கியிருக்கான், அவன் பார்த்தா பார்க்குறவனெல்லாம் கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சர்வைவல் இன்ஸ்டிங்க்டை தூண்டி விட்டுருச்சு. அண்ட் ரொம்ப நாளாக வெளியே சுற்றிக்கிட்டு சோஷியலாக எல்லாருக்கூடையும் பழகிட்டு இருந்த நம்ம திடீர்னு லாக்டவுன் போட்டு நீ வீட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த லோன்லினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. பட் அங்கே தான் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இன்னொரு விஷயம் வருது. 100 பேருக்கு சொன்னா 1000 பேருக்கு போய் சேரணும். அது அப்படியே மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் டைம் லாக்டவுன் போட்டப்பெல்லாம் இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் அப்படிங்கிறது அவ்வளோவாலாம் இல்லை, வெறும் டிக்டாக்ல மட்டும்தான் இருந்துச்சு. அப்படியே வேறு ஏதாவது ஆப்பில் இருந்தால் கூட அது அவ்வளோவா கன்சியூம் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங் 2020ல் ஓவர் 2 பில்லியன் பீப்புள் தான் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் அப்படியே 2023ல் பார்த்தீங்கன்னா 6.8 பில்லியனாக மாறிடுச்சு. இது ஒரு பெரிய நம்பர். இன்னும் பார்த்தீங்கன்னா 2025ல் இது 97% மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு லாக்டவுன் டைமில் எப்படி இந்த போர்டம் அண்ட் லோன்லினஸ் ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த மாதிரி டைமில் நம்ம பிரெயின் என்ன பண்ணுன்னா எப்பயுமே ஆல்டர்னேட் விஷயங்களை தேடி போக ஆரம்பிக்கும். குறுக்கு வழிகள். பிஸ்னஸில் எப்பயுமே
எப்பயுமே நெகட்டிவாக உலகத்தில் என்ன நடந்தாலும் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இந்தியாலையும் சரி இல்லை இன்னும் சில நாட்டிலையும் சரி எனக்கு தெரிஞ்சு டிக்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேன் ஆயிடுச்சு. அண்ட் லாக்டவுன் அப்படிங்கிற விஷயம் உலகம் பூரா பரவி கிடக்குது. எவனுமே வெளியே வர மாட்டான், எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் அடைஞ்சு கிடப்பான். ஸோ இந்த மாதிரி டைமில் எல்லாருமே டிஜிட்டலில் தான் எல்லா விஷயத்தையும் கன்சியூம் பண்ணி ஆகணும். அவனுக்கு சிரிப்பாக இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆன்லைனில் தான் கன்சியூம் பண்ணி ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மார்க் மாமா என்ன பண்ணாருன்னா, உர்ரா இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸை அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு கடையை ஆரம்பிச்சாரு. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊற்றிடுவேன். ப்ரோ இதுக்கு முன்னாடியே டிக்டாக் எல்லாம் இதை பண்ணிட்டு தான் ப்ரோ இருந்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிக்டாக் பண்ணதெல்லாம் தப் ஸ்மேஷ். ரிலேட்டபிள் கண்டென்ட்டோ இல்லை ஹூக் கல்ச்சரில் இருக்கிற கண்டென்ட்டோ கிடையாது. டிக்டாக்கோட ரீல்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாகவும் அண்ட் டோபமைன் செக்ரீஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தான் என்ன இன்னுமே அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு ஜியோ அப்படிங்கிற ஒரு அருமையான பொக்கிஷன் கிடைச்சது இல்லைங்களா, குறைந்த விலையில் டோபமைன் செக்ரீஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எந்நேரமும் வீட்லேயே இருந்தால் மண்டை வலிச்சிச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா நெகட்டிவ் தாட்ஸ் வரும், நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுன்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வேறு ஏதாச்சும் மீடியமை தேடி போக ஆரம்பிப்போம். அண்ட் எஸ்கேப் ஆகிறதுக்கு இருந்த வழிகள் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்று ரீல்ஸு இல்லை பலான வெப்சைட்டு இல்லைனா ஃபன்னி கண்டென்ட்டு ஆர் தம்மு சரக்கு. இது கூட ரொம்ப ரேர் தான், அப்போல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்காது. ஸோ ஆன்லைன் விஷயத்தில் மட்டும்தான் நம்மளால் இதை செலுத்த முடியும். இந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருந்துச்சு. வி ஆல் ஹேவ் எ சிங்கிள் பிரெயின் அண்ட் இட்ஸ் லிமிட்டட். நம்ம பிரெயின் ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கும். இதில் நீங்கள் தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும், அதுவும் டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷனை ஒரு வாட்டியும் ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ள நம்ம பிரெயின் கடுப்பாகி ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷட் டவுன் பண்ணி விட்டுரும். இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டிசிஷன் மேக்கிங்க்கு, பர்சனாலிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு அண்ட் க்ரூஷியலான டைமில் திங்க் பண்ணுறதுக்கு, லாஜிக்கல் பிரெயின், இந்த மாதிரி நிறைய முக்கியமான மேட்டரை இங்கே தான் வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் நார்மலான டைமில் நடந்தாலே பிரச்சனை தான், இது நடக்கிறதே ஒரு பிரச்சனையான டைமில் தான். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் பர்சை. அடுத்த வேலை சாப்பாடு இல்லை, ஃபினான்ஷியலாக நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. அண்ட் நமக்குள்ளே இருக்கிற இந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பூஸ்ட் ஆகி கிடக்குது. இன்னும் கொரோனா வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனவங்கெல்லாம் படுமோசம். யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. இன்ஃபேக்ட் வேர்ல்டே ஒரு ப்ராப்ளமில் தான் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு மற்ற சோஷியல் ஆக்டிவிட்டீஸும் இல்லை, சோஷியலாக யாருக்கிட்டையும் பழக முடியாது. அப்படியே நினச்சி பழகுனா கூட எல்லாமே ஆன்லைன் தான். ஒர்க் பண்ணாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து ஆன்லைனில் பண்ண வச்சுருவானுங்க. நீங்கள் படித்தாலும் நீங்கள் வந்து ஜூம் மீட்டிங்லையோ இல்லை கூகுள் மீட்லையோ படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் நீங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும்னு நினச்சிங்கனாலும் ஒன்று சேட் பண்ணுவீங்க, இல்லைனா கால் பண்ணுவீங்க, இல்லைனா வீடியோ கால் பண்ணி மூஞ்ச பார்த்து பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யாருக்காச்சும் கொரோனா வந்துச்சுன்னா உங்கள் மென்டல் ஹெல்த் அங்கேயே காலி. இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் பற்றியாக இருக்கட்டும், அண்ட் ஹெல்த்தை பற்றியாக இருக்கட்டும், அண்ட் ஃபியூச்சரை பற்றியாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் ஆங்ஸைட்டி அதிகமாகிடும். ஆங்ஸைட்டி அதிகமாச்சுன்னா உங்களை அது டிப்ரெஷனுக்கு தள்ளும். டிப்ரெஷனுக்கு தள்ளிச்சுன்னா நீங்கள் ரீல்ஸ்க்கு அடிக்ட் ஆகுறது, இல்லை மற்ற விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகுறது, நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தள்ளி விட்டுரும். இந்த ஆங்ஸைட்டி அதிகமாகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நெகட்டிவ் நியூஸ். காலையில் எந்திரிச்ச உடனே எவன் செத்தான், எத்தனை பேர் செத்தான் அப்படின்னு கண்டினியூஸாக உங்கள் மண்டைக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்ஸைட்டியும் அதிகமாகும், டிப்ரெஷனும் வரும், உங்களுடைய ஃபியூச்சரை பற்றியான பயமும் வரும், ஹெல்த்தை பற்றியான பயமும் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நடுவில் நெகட்டிவ் நியூஸு, அவன் பாரு கார் வச்சிருக்கான், இவன் பாரு துபாய் போயிட்டான், இவன் பாரு இவன் வாழ்க்கை தான் நல்லா இருக்கு, என் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் போடுற கண்ட ஸ்டோரியெல்லாம் பார்த்துட்டு அவன் கூட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு ஆங்ஷியஸ் ஆகிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இந்த மாதிரியான ப்ராசஸை கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ணுறது. இந்த மனக்குமுறை வேற யார்கிட்டயாச்சும் போய் கொட்டலான்னு பார்த்தா யாரையுமே நேரில் பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் திரும்பியும் ஆன்லைன்னும் போது பேசிக்காக நம்ம டிஜிட்டல் லைஃப்பில் மாட்டிக்கிட்டோம். நம்ம ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேசிக்காக 21 days எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம கிட்டத்தட்ட 2 வருஷமாக இதே ப்ராசஸை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு லாக்டவுனை லிஃப்ட் பண்ணிட்டு யூ ஆர் ஃப்ரீ டு கோ, போடா வெளியே அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் தான் இந்த லூப்பில் மாட்டிக்கிட்டேனே. பேசிக்கலி ஃபோமோ அப்படிங்கிற ஒரு மேட்ரு இருக்குது. அப்படின்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே லாக்டவுன்லேருந்து கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த டைமில் திடீர்னு லாக்டவுனாக இருக்கட்டும் இல்லை கொரோனா வைரஸாக இருக்கட்டும், ரெண்டுமே போயிட்டு எல்லாமே நார்மல் ஆனதுக்கு அப்புறமா வி அகெயின் ஃபார்காட்
forgot how to respond to this world. ஃபஸ்ட்டு லாக்டவுன் போட்டப்போ எப்படி நம்ம லோன்லினஸ் எப்படி ஹேண்டில் பண்ண முடியாமல் திணறிக்கிட்டு இருந்தோமோ அதே விஷயம் தான் இதுவும். அது அப்படியே ஆப்போசிட். இந்த டைமில் சில பேர் மட்டும் மோஸ்ட்லி பணக்காரங்க ஆர் இந்த கோவிட்னால அதிகமாக பாதிக்கப்படாதவங்க நார்மலாக எப்பயுமே இந்த போஸ்ட் கோவிட் எஃபெக்ட் கருமா இந்த போஸ்ட் கோவிட் எஃபெக்ட் எல்லாம் இல்லாமல் ஜாலியாக வெளியே போய் சுற்றுவாங்க, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுவாங்க, ப்ராப்பரான டிசிஷன்ஸ் எடுப்பாங்க அண்ட் சோஷியல் ரிலேஷன்ஷிப்பையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் இவங்களுக்குமே சோஷியல் மீடியா அடிக்ஷன் இருக்க தான் செய்யும். அதிலிருந்தெல்லாம் எவனாலையும் தப்பிக்க முடியாது. இவங்க இப்படி இருக்கிறத பார்த்துட்டு தான் நம்மளுக்கு இந்த ஃபோமோ அப்படிங்கிற ஒரு தாட் வருது, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நம்ம மட்டும்தான் வாழ்க்கையில் சந்தோஷமா இல்லையோ, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது இப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் வந்து இவங்க கூட நம்ம கீப் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு துடிப்போம். அதனால் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுவோம். பட் அது முடியாது. ஏன்னா எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாதுன்றது தான் ரியாலிட்டி. எதுவுமே பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சி எதுவுமே சரியாக நடக்கலைன்னா திரும்பவும் டிப்ரெஷனுக்கு போகிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே திரும்பவும் விழுந்துருவோம். இப்படி தான் நம்ம வாழ்க்கை லாக்டவுன் டைமில் நடந்த ரொட்டீன் சேஞ்ச்னாலையும் இல்லை ஹேபிட் சேஞ்ச்னாலையும் சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிட்டு கம்பேரிசன் பண்ணி அண்ட் டிப்ரெஷன் ஆகிட்டு வாழ்க்கை நாசமாக போகுது. அவ்வளோதான் போங்க. இத செங்குத்தா நிக்க வச்சு என்ன பண்ண போற? இருடா, ஏன்டா பதற? அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ. நிறைய வேலை கிடக்கு எனக்கு. கொக்கால கேட்டா சொல்லு. இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. இப்போ வரைக்கும் நம்ம எல்லாம் பார்த்தோம்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறது. அதுக்கு முன்னாடி தேர் இஸ் சம்திங் கால்ட் பிரெயின் ஃபாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் கோவிட்-19 அப்புறமா இது ஒரு மனநோய் மாதிரி எல்லாருக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ற சில விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி பேசணுன்னா ரொம்ப பெருசாக பேசணும். ஸோ அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸோ இல்லை ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவோ வேணும்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. எப்படி வந்தால் பார்த்தீங்களா, ஷார்ட்ஸ் போடு ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷார்ட்ஸ் போட்டு வந்துடுறேன். என்னதான் இதுக்கான ப்ராப்பரான சொல்யூஷன் இல்லைனாலும் நானும் டாக்டர் கிடையாது. இதை பற்றி நான் படித்தது, நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மொதல் விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ணி தூக்கி போடுங்க. அவன் தான் இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் காரணம். ஊரில் எந்த பஞ்சாயத்து நடந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்து என் கண்ணு முன்னாடி காமிச்சு எனக்கு வந்து டென்ஷனை கொடுக்க ஆரம்பிக்கிறான். இவன் இதே வேலையாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். நீங்கள் நினைக்கலாம் இவன் வந்து நிறைய டைம் பாஸுக்கு உதவி பண்ணுறான் ப்ரோ அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. டைம் பாஸுன்னு நினச்சி உங்கள் பிரெயினையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அவனை தூக்கி எறியுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த துஷ்டன் விட்டு தூரம் போ, எல்லாம் தஞ்சால சரியா போடும். இது நான் மட்டும் கிடையாது, ஏட்டுடி நந்தா ப்ரோவும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. இல்லை ப்ரோ என்னால் இன்ஸ்டாகிராம் எல்லாம் விட்டு இருக்க முடியாது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களை ஆங்ஷியஸ் ஆக்குற மாதிரியான கண்டென்ட்டை கொஞ்ச நாளைக்கு கன்சியூம் பண்ணாமல் இருங்க. மூணாவது சொல்யூஷன் என்னென்னா, உங்களுடைய ஸ்க்ரீன் டைமை குறைஞ்சிக்கிட்டு மற்றவங்க கிட்ட அதிகமாக பேச ஆரம்பிக்கிறது. மற்றவங்கன்னா வெறும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் கிடையாது, ஆல்சோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட. உங்களுக்கு பேச ரொம்ப ஷையாக இருக்குது, இன்ட்ரோவர்ட்டுன்னு சொல்லிட்டுலாம் சுற்றிட்டு இருக்காதீங்க. மற்றவங்க கிட்ட பேசுகிறது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அதுவும் பண்ண ட்ரை பண்ணலாம். நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருசான கோலெல்லாம் வச்சுக்காம சின்னதாக ஒரு கோல் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணிடுங்க. நம்ம கோல்ஸ் அட்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டோபோமெண்ட், ஹெல்த்தி டோபோமெண்ட் கிடைக்கும். அண்ட் அது மூலியமாக உங்களுக்கு மோட்டிவேஷனோ இல்லை ஒரு நம்பிக்கையோ கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பெருசான கோல் பண்ணி நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக பண்ணி அடி வாங்கிட்டு வந்துடாதீங்க. ஸோ சின்னதாக கோல் வச்சுக்கிட்டு சின்னதாக ஆரம்பிங்க. உங்கள் ஸ்லீப் சைக்கிளை ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் கூட கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கன்சியூம் பண்ணிங்கன்னா அதுவும் கொஞ்சம் உதவும். பட் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு நான் இதை திருத்துறேன், இதை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுறாதீங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது, திரும்பவும் வந்து அதுக்குள்ளேயே உழுக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ கிராஜுவலாக எல்லாத்தையும் குறைச்சி சின்ன சின்ன கோல்ஸாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டு வாங்க. என்னதான் இதை பற்றி நான் உட்காந்து மாங்குன்னு பேசினாலும் நாளைக்கு திரும்பவும் இதே ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் விட்டுறத கபிலா, கமான் கபிலா. இதை பற்றி ஏன் நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் அவ்வளோவா பேசலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் டு டிஸ்கஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதனால் நிறைய பேரோட மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். கோவிட் வந்து அதுக்கப்புறம் என் வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மோஸ்ட்லி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாரையும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் டிஎஸ்.